உங்களுடைய குழந்தைகள் நீங்களும் உங்கள் குடும்பமும் நீடூழி வாழ ஒட்டுமொத்தமான தமிழ் சமணத்தின் சார்பாக நாங்கள் மனதார விரும்புகிறோம், வாழ்த்துகிறோம். நம்முடைய வணக்கத்திற்குரிய இளைய மடாதிபதிகள் நம்முடைய அன்பு சகோதரர் குமாருக்கு இந்த சால்வையினை அளித்து அவரை அன்போடு கௌரவிக்கிறார்கள். போற்றுதலுக்குரிய உலக பொதுமுறை தேவருடைய திருக்குறள் நூலினை அப்படி இதையும் வச்சிருங்க. இளங்கோவடிகள் சமயம் என்கிற அந்த நூலையும் இப்பொழுது நம்முடைய குமார் அவர்களுக்கு ரொம்ப இயல்பா பேசியிருக்காரு. இந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கு துணிச்சல் கூட இருக்காது, ஏன்னா இவ்வளவு பேர் இடத்துல தனியாளா வந்ததாவது. ஆனா அவருடைய இயல்பான மனநிலையை இங்கே பேசியிருப்பது பாராட்டுக்குரியது. அந்த வகையிலே அவர்கள் நீடூழி வாழ வேண்டும், வளர வேண்டும் என்கிற தகவலை பகிர்ந்து நம்முடைய வணக்கத்திற்குரிய இளைய மடாதிபதிகள் அவரு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. போன வாரம் ஒரு மதியம் 4 மணி வாக்கிலே நான் சென்னை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நேரத்திலே இந்த தகவலை அங்கிருந்து முதலாக இளைய மடாதிபதிகள் எனக்கு தெரிவிக்க, அப்பொழுது நான் அதிகமாக அந்த வாட்ஸ்அப் ஓபன் பண்ணாம இருந்தேன். ஒரு மிகப்பெரிய இரங்கல் கூட்டம், இந்த பகுதியினுடைய ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக இருந்த அஸ்வகோஷ் அவர்களுடைய அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு நான் வீடு திரும்புகிற பொழுது மணி 2:30 ஆகிவிட்டது. அடையாறிலே இருக்கக்கூடிய சத்யா ஸ்டுடியோவிலே அந்த அருகாமையிலே அந்த தமிழ் சங்கத்திலே அந்த கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பின்னாலே விடியற் காலையிலே இருந்து இந்த செய்தியை பார்த்த பொழுது கொஞ்சம் சங்கடம் ஏற்பட்டு எளிதாக பகிர்ந்திருந்தோம். ஆனால் ஒரு 200 பேர் மிஞ்சி போனா ஒரு 300 பேர் வந்தா ஜாஸ்தி அப்படிங்கிற நிலை தான் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 800 நபர்களும் ஒரு 80 வாகனங்களும் இங்கே வந்திருப்பது பெரிய வாகனங்கள். உங்களுடைய உணர்வை, அறிவுபூர்வமான உணர்வை, இது ஏதோ மேலோட்டமான உணர்வல்ல, அறிவோடு கூடிய அற்புதமான அந்த உணர்வு நாம் ஒன்றுபட வேண்டும். எல்லோர் மத்தியிலும் இந்த சமூகத்தை வளப்படுத்துவதற்கு இது சமயம் அல்ல என்றாலும் கூட நம்மை கீழிறக்கிக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் குமார் தெரிவித்திருப்பது, வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுதெல்லாம் நீங்கள் இது மாதிரியான மலைப்பள்ளிகளுக்கு போக வேண்டும், இல்லை என்றால் அங்கும் சமூக விரோத செயல்கள் அரங்கேறிவிடும். அவர் பேசும்போது சொன்னார், நாங்கள் இனிமேல் இந்த மலைக்கு வரமாட்டோம், ஆனா இங்க குடிக்கிறவங்க வர்றாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, இன்னும் தள்ளிக்கிட்டு வர்றாங்க, ஆனா அதெல்லாம் நீங்க எப்படியா காப்பாற்ற போறீங்க அப்படிங்கிற ஒரு வினாவினை தொடுத்தார். அந்த வினா அவரே சொன்னார், இங்க ஒரு அறிவிப்பு பலகை இருக்கணும், இங்க இந்த மாதிரி செய்கையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பேரோட மனசு மேல போய் அந்த தப்ப செஞ்சா அது ஒரு குற்றம்னு படும். முதல்ல அந்த அறிவிப்பு பலகையை அந்த படிக்கட்டினுடைய தொடக்கத்திலேயே வைங்கய்யா அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் பகிர்ந்தார். நிச்சயமாக வைக்க வேண்டும். குமார் மூலமாக, வாட்ஸ்அப் நிறுவனத்தின் மூலமாக ஒன்று கூடி இருக்கிற உங்களுக்கு மீண்டும் எனது நன்றி அறிதலை சொல்லி நிறைவாக நீங்க ஜெய் போலோ பாசநாத பகவானுக்கு மனதுகன் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகல் என்கிறது. நல்ல ரச்சான்றோர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். கடந்த 27/2/2024 அன்று செவ்வாய்க்கிழமை இந்த இடத்துக்கு வந்தோம். வந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு வரிக்கல் சென்று வரிக்கலையும் தரிசனம் பண்ணிட்டு இந்த ஊராட்சி மன்ற தலைவர் இடத்துல நாங்கள் ஒரு லெட்டரை கொடுத்துருந்தோம். அவரை பார்த்துட்டு 3ஆம் தேதி மார்ச் 3ஆம் தேதி லெட்டர் கொடுத்தோம். வந்து பார்த்தது 27ஆம் தேதி. அப்போ அடிப்படை வசதிகள் 3 தேவை, தண்ணீர், மின்சாரம், அதுக்கப்புறம் இந்த சாலை வசதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் கொடுத்துருந்தோம். அதுக்கு அவங்க தொடர்பு கொண்டு அவங்க அதுக்குண்டான ஆவண நடவடிக்கை எடுக்கத்தான் சொன்னாங்க. ஆனால் அடுத்த வாரமே இந்த மாதிரி நிகழ்ச்சி ஆரணியை சேர்ந்த ஜீவகன் சுமங்கலி அவங்க பயணத்தில் வந்தாங்க, துறவிகளை அழைச்சிட்டு வந்தாங்க, அதாவது துறவரம் ஏற்க போகிறவங்களை அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ வரும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்குதா எனக்கு தகவல் கொடுத்தாங்க. நான் உடனே அவர் ஸ்ரீதரன் அப்பாண்டை தொடர்பு கொண்டு, அகிம்சை நடைநாயகன் ஸ்ரீதரன் அப்பாண்டை தொடர்பு கொண்டு இது மாதிரி விஷயம் இருக்குது, என்ன பண்ணலாம். அவர் உடனே அதுக்குண்டான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையே, அதாவது 17ஆம் தேதியே வச்சிடலான்றாங்க. எப்படின்னா தாராளமாக வைக்கலாம், 17ஆம் தேதி எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வரேன். ஏன்னா ஏற்கனவே ஒத்துனேன், வந்தவாசில் கல்பதுரும விதானத்துக்கு ஒத்துனேன். அதனால அது ஆரம்பிச்சு வச்சுட்டு நான் இங்கே வந்துடுறேன், வேணாம் தள்ளி போட வேண்டாம், 24ஆம் தேதி போக வேண்டாம், 17ஆம் தேதியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு அதுக்கு முத்தாய்ப்பான ஒரு ஏற்பாடு முன்னெடுப்பெல்லாம் செய்தார்.
தொடர்ந்து எல்லா வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிற சமணர்கள் அத்தனை பேரும் இதுக்கு முன்னெடுப்பு எடுத்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மாதிரி இந்த நம்முடைய தொன்மைகளை எல்லா இடத்திலும் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தொன்மைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உறுதி எடுத்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வருகின்றேன். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 91 இது ஆரம்பிக்கும் போதே இதனுடைய நமக்கு எவ்வளவு காசு தேவைப்படுது எப்படி எஸ்டிமேட்லாம் போட்டிருந்தோம். அந்த டைம்ல ஜிபேல அண்ணன் சொல்லியிருந்தாங்க, நம்பர் கொடுத்திருந்தாங்க. அவர் மூலியமா வந்த மொத்த வருமானம் பேங்க்ல 46,212 ரூபாயும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மூலியமா 15,500 ரூபாயும் 61,717 ரூபாய் வந்தது. இதனை அளித்த அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் அகிம்சை நடை நாட்டு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தனித்தனியா படிக்கலாம்னு பார்த்தோம், நேரமின்மை காரணமாக மொத்தமா சொல்லிட்டோம். இது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டா கையில வச்சிருக்கோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமாக இந்த நிகழ்வின் முத்தாய்ப்பாக இதை எவ்வாறு நாம் பாதுகாப்பதற்கு அரசிடம் கொண்டு செல்ல போகிறோம் என்ற ஒரு தீர்மானம் இங்கு நிறைவேற்றப்பட இருக்கின்றது. அந்த தீர்மானத்தை ஐயா செயலர் அவர்கள் இப்பொழுது தனஞ்சயன் அவர்கள் படிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். நாம் இங்கு சேர்ந்திருக்கிறோம் ஒரு காரணத்திற்காக. அந்த காரணத்தின் முழு வடிவம் இப்பொழுது எட்டியிருக்கிறோம். அதன் விளைவாக இந்த கோரிக்கை நமது அரசுக்கு செல்ல இருக்கிறது. சொல்லுங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி அங்கே நெற்குணம் நம்முடைய தொழிற்பேடு சூனாம்பேடு சாலையிலே இருந்து கொண்டிருக்கிற நெற்குணம் என்கிற கிராமத்திலே அமைந்திருக்கக்கூடிய அருகத்திருமேனிக்கு அங்கே தாபனை செய்கிற விழா நடைபெற இருக்கின்றது. 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொழிற்பேட்டில் இருந்து சூனாம்பேடு செல்லுகிற சாலையிலே அமைந்திருக்கிற நெற்குணம் கிராமத்திலே நடைபெறுகிற நிகழ்வுக்கு நீங்களும் வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது தவறாமல் வருகை தாருங்கள் என அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறோம். என்ன நிறைய பேர் பேருந்துல ஏறிட்டாங்க, வாகனத்தில் ஏறிட்டாங்க. இந்த 35 சமணப்படுக்கைகள் கொண்ட இம்மலை இருக்கிறது. இந்த முதல் குழியில் 12 படுக்கைகளும், இரண்டாவது குழியில் 15 படுக்கைகளிலும், மூன்றாவது குழியில் 8 படுக்கைகளும் உள்ளன. ஆக மொத்தம் 35 படுக்கைகளை கொண்ட இந்த 3 தொகுதியான இந்த மலைக்குகை கற்படுக்கையில் அங்கே உள்ள பாறையில் பல்லவ மன்னன் திரு பதுங்கவர்மன் 2வது ஆட்சிக்கு கிபி 8607 ஒரு கல்வெட்டும், கோப்பரகேசரி என்று அழைக்கப்பட்ட சோழ மன்னர் 1ஆம் பராந்தகர் கிபி 940 4 கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. கல்வெட்டில் முதிரை கொண்ட கோப்பரங்கேசரி என்னும், அடுத்த கல்வெட்டில் மதியின் ஈழமும் கொண்ட கோப்பரங்கேசரி என்னும் 1ஆம் பராந்தகர் வெற்றியின் பெருமையை எடுத்து காட்டுகிறது. இங்கு இருந்த சமண முனிவர்களை நாலடியாரை ஏற்றுவதில் என்றும் கூறப்படுகிறது. படுக்கைகளுக்கு அருகில் உள்ள பாறை பகுதியில் வேறு இடங்களில் பள்ளமான உறவு போன்ற அமைப்பு குறையப்பட்டிருக்கிறது. இவை மருந்த மூலைகள் அழைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. வட தமிழகத்தின் மல்நாட்டு தொன்மைகளையும் பெருமைகளையும் பறைசாற்றும் அதிகமான சமணப்படுகைகள் கொண்ட இந்த அறநிலை பள்ளியை செயல்களை தடுக்கவும், பல்நாட்டு சிறப்பை பறைசாற்றவும், இப்பள்ளியை பாதுகாக்கவும் மாநில தொல்லியல் துறையின் கீழ் பாதுகாப்போடு சின்னமாக அறிவித்து தமிழக வரலாற்றை பாதுகாக்க நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு பணிமன்றில் கேட்டுக்கொள்கிறோம். இது அனைவரின் சார்பாகவும் அனைத்து நபர்கள் சார்பாகவும் அரசுக்கு விடுக்கப்படுகின்ற கோரிக்கை. இதில் இந்த விடுதர் மட்டும் மாறும், பெருடர் மட்டும், அதாவது விடுதலை மாறப்போவதில்லை, பெருடர் மாறும். அனைத்து சமண, அதாவது அனைத்து அரசு உதவி பெறும் உதவி செய்யும் இடங்களுக்கு இது அனுப்பப்பட இருக்கிறது. தங்கள் அனைவரின் சார்பாக அனைவரும் இதில் நீங்கள் ஒப்பமிட்டு கொடுத்திருக்கிறீர்கள். இந்த ஒப்பத்தை அனைவரும் ஒப்பமிட்டு கொடுத்திருக்கிறீர்கள். இந்த ஒப்பத்தை அரசுக்கு கொண்டு சேர்க்கும் பணியிலே நாங்கள் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இனியும் இந்த மாதிரி பணிகள் காக்கப்படும் காக்கப்படும் காக்கப்படும். இன்னும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கூறி அகிம்சை நடையின் பணி இனியும் தொடரும். தங்களுடைய பங்களிப்பினால் தாங்கள் எல்லாரும் தொடர்ந்து பங்களிக்குமாறு மிகவும் பணிபடி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் அகிம்சை சார்பாக மிக சிறப்புடைய நெஞ்சார்ந்த நன்றி, மனதான வாழ்த்து
1000 உங்களுக்கு 2000 வந்து வைக்கட்டும், இங்கு விழிப்புணர்வு ஏற்படும் என்று கூறி அனைத்துக்கும் முத்தமாக இருக்கிற நம்முடைய நாயகர் அகிம்சையுடைய காவலர் மலைமாமணி திரு ஸ்ரீதரன் அவர்களின் பெருமையை பேரை சாற்றி அவருக்கும் நன்றியை கூறி வந்திருந்த மடாதிபதிகள் அனைவருக்கும் நம்முடைய உச்சாரங்களை கூறிக்கொண்டு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் நன்றி, மீண்டும் வணக்கம். விழுந்தூர்பேட்டையிலிருந்து நீண்ட தூரம் வருகை தந்திருக்கிற நம்முடைய மாயகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்தி இந்த புத்தகத்தை நினைவு பரிசாக நம்முடைய இளைய மடாதிபதிகள் வழங்குகிறார்கள். செயின்ட் ஜோசப் கல்லூரி என்னுடைய பிறந்த மண்ணாக இருந்து கொண்டிருக்கிற பேரணி கிராமத்திலே பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் முனைவர் ஜீவா அவர்களுக்கு சால்வையினை சார்த்தி அவருக்கு இந்த நினைவு பரிசாக இந்த நூலினை உலக பொதுமறையை கோவிந்தசாமி அரசினர் கலைக்கல்லூரியினுடைய பேராசிரியராக கௌரவ பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற முத்துராமன், சினிமா நடிகர் முத்துராமன் நிறைய இவரும் நல்ல ஒரு சொத்து ராமன் நமக்கு அன்பு தம்பி முத்துக்கு பேராசிரியர் பெருந்தகை முத்துராமனுக்கு நம்முடைய இளைய மடாதிபதிகள் மனம் நிறைந்து வாழ்த்தி அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். சொல்றதா நினைக்க வேண்டாம், இங்கே இருக்கக்கூடிய பிறவி சமணர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களை காட்டிலும் 4 மடங்கு கூடுதலாக தடயங்களை பார்த்த அற்புதமான பிரகாஷ் முண்டியம்பாக்கம் பிரகாஷ் அவர்களுக்கு நம்முடைய மடாதிபதிகள் சாங்கனை அளித்து இது முனைவப்பட்ட ஆய்வாளராக இருந்து கொண்டிருக்கிற இம்மானுவேல் மோகன் அவரை வருகை தருமாறு பன்ருட்டி வட்டத்தினுடைய சமண தடயங்களை எல்லாம் இம்மானுவேல் மோகன் அங்கிருக்காரு. அது இல்லாம அவர் 2 இடங்கள்ல ஷெல்டர் கட்டியிருக்கார். அவர் கட்டின அந்த ஷெல்டர் தமிழ்நாட்டிலேயே குறைஞ்ச செலவுல கட்டினது. ஒரு ஷெல்டர் 8000 ரூபாயிலே கட்டியிருக்கார். இன்னொரு ஷெல்டருக்கு 11000 ரூபாய் தான். அதெல்லாம் முனைப்படுத்தி செய்தவர். சமணர்கள் வரலையேங்கிற ஒரு ஆதங்கம் உள்ளவர். நம்முடைய முனைவற்பட்ட ஆய்வாளர் மாணவர், வணக்கத்திற்குரிய எங்கள் கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவராக காலையிலிருந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய பாசத்திற்குரிய சகோதரர் பேரணி சேகர் அவர்களை இப்பொழுது இளைய மடாதிபதிகள் வாழ்த்தி அவர்களுக்கு இந்த நூலினை நினைவு பரிசாக வழங்குவார்கள். நம்முடைய அன்பு சகோதரர் சேகர் எங்க இது இல்லையா, துண்டில் விழுந்தது துண்டு. ஆகவே ஒரு அன்னைக்கு அரசு சார்ந்த ஊழியர்களாக கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கானவர்களை உருவாக்கியவர். நிறைய பேர் வேலைக்கு போயிட்ட பிறகுதான் இப்பதான் அவர் தொல்லியல் துறையில வேலைக்கு வந்திருக்கார். இவர் கிட்டத்தட்ட 100 பேரை உருவாக்கிய பிறகு வேலைக்கு வந்தவர். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர் நம்முடைய முகுந்தன் அவர்களுக்கு நம்முடைய இளைய மட அதிபதிகள் இப்பொழுது நினைவு பரிசினை வழங்கி நிகழ்கிறார்கள். அந்த சாலமேட்டினுடைய பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பியாக வரலாற்றை, கல்வெட்டை, பல்வேறு சமண தடயங்களை எல்லாம், ஒட்டுமொத்தமான வரலாற்று தடயங்களையும் அறிந்த மாணவனாக இருந்தாலும் அற்புதமாக அறிந்த நிவனை பாராட்டி விண்ணப்பம் நம்முடைய மொழியாளர் அல்லது நம்முடைய எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் பிலாசபர் என்று கூறலாம். சமண மொழியை காப்பாற்ற நாம் இங்கு ஒன்று கூடினோம், மிக சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தினோம். ஆனால் இனிவரும் காலங்களில் நமக்குள் என்ன ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை அனைவரும் நினைத்து பார்க்க நான் கலந்து போட்டுக்கிறேன், உங்களிடம் விண்ணப்பிக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றையும் ஒவ்வொரு ஊழலாக குறைந்தது ஒரு 5 பேராவது இல்லது 10 பேராவது இங்கு இந்த தமிழக தடத்தை பார்த்துவிட்டு அதை பூஜை செய்துவிட்டோ அதன் மூலம் ஒரு பஞ்சமந்திரத்தை சொல்லிவிட்டோ சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. அதற்கு முன்னெடுக்க வேண்டும் என்றால் அகிம்சை தயாராக இருக்கிறது. நாம் அட்டவணையிட்டு விடுவோம். அடுத்த வாரம் யார், அடுத்த வாரம் யார், அடுத்த வாரம் யார் என்றாக இந்த ரீதியிலே நாம் அட்டவணையை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊரும் இந்த சமண தளத்தை கண்டுவிட்டு சென்றால் நம்ம இந்த தடயத்தை காப்பாற்றப்படுவது தென்னம். ஆகவே டேக் ஹோம் மெசேஜ், டேக் ஹோம் மெசேஜ், டேக் ஹோம் மெசேஜ் என்றால் எண்ணாயிரம் மலைக்கு நாம் எப்ப போகிறோம் ஒவ்வொரு வாரமும் இதைத்தான் மனிதன் என்று சொல்ல வருமாறு மிகப்பணியில் கேட்டுக்கொண்டு வெளிவாங்கியை நம்முடைய ஜெயசுந்தர் ஒரு சிறிய தகவலை சொல்ல விரும்புகிறார். சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நினைவு பரிசாக அவருடைய அற்புதமான திறமையை பாராட்டி மேலும் மேலும் வளர்ந்து காவல்துறையினுடைய உயர் பதவிகளை அவர் அடைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு நம்முடைய சகோதரி அமிதா இப்பொழுது அவர்களுக்கு நம்முடைய நினைவு பரிசினை இளைய மடாதிபதிகள் வழங்கி மகிழ்வார்கள். தனம் அவர்களுக்கு
நம்முடைய இளைய மடாதிபதிகள் தன்னுடைய வாழ்த்துக்களை கூறி அவர்கள் நீடூழி வாழ சமணத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். ஐயா குருமூர்த்தி அவர்கள் காலையிலே ஐயாவுடைய நம்முடைய கொஞ்சம் அப்படி பாருங்க ஐயா. மிகுந்த மகிழ்ச்சி. பெரியதச்சூர் காவல் நிலையம் தொடர்ச்சியாக இந்த அறமலை பள்ளியை போற்றுவதற்கும் பாதுகாப்பதற்கும் உற்ற துணையாக இருக்கும். இந்த நிகழ்வுக்கு சமண சமயத்தினுடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இந்த நிகழ்வு அமைந்தது. இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் இங்கு வருகை தர இயலாது, ஆனால் இதற்கான உதவி செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் எழுந்து நின்று உலக நன்மை வேண்டலோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். திங்கள் முன்னாடி பெய்க, திருவரம் வளர்க, செங்கோல் நன்கினிது அரசனாழ்க, நாடெல்லாம் விலக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதோடு வாழ்க, எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழுடன் பொலிகனுக்கு, ஸ்ரீ பார்சுநாத பகவானுக்கு, ஸ்ரீ ஜினர் அறத்திற்கு, அஹிம்சா நெறிக்கு